ரெனால்ட் ட்ரைபர் காருக்கு சிஎன்ஜி கிட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ரூபாய் செலவு ஆகும் அண்ட் இந்த கிட்டை எங்கே இன்ஸ்டால் பண்ணுறது, எவ்வளவு மைலேஜ் கிடைக்கும், அண்ட் ஆர்டிஓ அப்ரூவல் கிடைக்குமா, காரோட வாரண்டியில் எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற அனைத்து தகவலையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அண்ட் நம்ம யூடியூப் சேனலில் ரெனால்ட் ட்ரைபர் காருக்கான வீடியோஸ் மட்டும் தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ரெனால்ட் ட்ரைபர் காரை பற்றின இதை நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு அதுக்காகவே வந்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரெனால்ட் ட்ரைபர் காருக்கு சிஎன்ஜி கிட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,000 முதல் 52,000 வரைக்கும் செலவு ஆகும். அது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிட்டை பொறுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து மாறும். நெக்ஸ்ட் இந்த கிட்டை வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி இன்ஸ்டால் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்த ஒரு சில ஷாப் இருக்கும். அங்கே போய்ட்டு மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ப்ராப்பராக அந்த நார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. அண்டு சிஎன்ஜி ஃபிட் பண்ணதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் ஆர்டிஓவில் அப்ரூவல் வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிஎன்ஜியோட மைலேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் கிடைக்கிற மைலேஜ் இன்ட்டு 1.5 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து உங்கள் கார் பெட்ரோலில் 17 கிலோமீட்டர் கொடுக்குது அப்படின்னு சொன்னோம்னா இன்ட்டு 1.5 ஈக்குவல் டு 25.5 கிலோமீட்டர் வந்து 1 kg ஆஃப் சிஎன்ஜிக்கு வந்து நீங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிஓ அப்ரூவல், அதாவது ஆர்டிஓ அப்ரூவல் வந்து நம்ம ரெனால்ட் ட்ரைபர் காருக்கு கிடைக்குமா, சிஎன்ஜி கிட் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆர்டிஓ அப்ரூவல் நம்ம பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ வரைக்கும் அதுக்கான ஆர்டிஓ அப்ரூவல் வந்து கிடைக்கல. இப்போ வரைக்கும் கொடுக்காம தான் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BS6 இன்ஜினுக்கு வந்து இப்போ வரைக்கும் வந்து ஆர்டிஓ அப்ரூவல் கிடையாது. இதுவே நீங்கள் வந்து ரெனால்ட் ட்ரைபர் BS4 இன்ஜின் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து சிஎன்ஜி கிட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆர்டிஓ அப்ரூவல் வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் காரோட வாரண்டியில் எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருங்க. அதாவது நமக்கு வந்து ரெனால்ட் ட்ரைபர் கார் இன்ஜின் வாரண்டியாக வந்து 5 வருஷம் கொடுக்குறாங்க. அந்த 5 வருஷம் வாரண்டி வந்து நமக்கு போயிடும். அதாவது நீங்கள் சிஎன்ஜி கிட் வந்து என்னைக்கு இன்ஸ்டால் பண்ணீங்களோ அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 வருஷத்துக்கான இன்ஜின் வாரண்டி போயிடும். அதை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த சிஎன்ஜி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நம்ம ரெனால்ட் ட்ரைபர் காருக்கு வந்து டிக்கியோட ஸ்பேஸ், அதாவது பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ சிஎன்ஜியோட சிலிண்டர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. நீங்கள் வந்து சிஎன்ஜி கிட் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இன்னொரு காம்ப்ரமைஸும் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோவோட சீட்டை வந்து நீங்கள் கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னா கொஞ்சம் சாய்வாக இருக்கிறத நேராக இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 2 இன்ச்சு பக்கம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா சிஎன்ஜி கிட் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதாவது வந்து நிறைய பேர், அதாவது எப்போயுமே வந்து 7 சீட்டராக நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், 5 சீட்டராக தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக வந்து சிஎன்ஜி கிட் இன்ஸ்டால் பண்ணலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் இங்கே தான் வந்து அதிகமான ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் பெங்களூர் இது போன்ற நகரங்களில் மட்டும்தான் சிஎன்ஜியோட ஸ்டேஷன்ஸ் வந்து ஜாஸ்தி. சேலமில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அப்புறம் நாமக்கல்லில் ஒன்று இருக்கும் போல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் கொஞ்சம் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. திருப்பூர்லையும் கொஞ்சம் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி இன்ஸ்டால் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்ற ஏரியாவில் இன்னும் சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் இன்னும் வராமல் தான் இருக்குது. ஸோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யோசிச்சு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.